எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேடிங் பற்றியான தகவல் காலையில் சொல்லியிருந்தோம். ட்ரேடிங்கை பற்றியான வீடியோ ட்ரேடிங் ஃபார் ஆல்னு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்பில் ஸ்டார்ட் பண்ணி மிடில் அப்படியே லோ போயிட்டு திரும்ப ஹை போச்சு. இதில் நம்ம ஃபின் நிஃப்டி தான் எடுத்திருந்தோம். ஃபின் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோட டுடே இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகுது. அதனால் இதில் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு இன்றைக்கி முடிவு பண்ணிவிட்டு ட்ரேடை செலக்ட் பண்ணுறதுக்காக சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மார்க் பண்ணோம். இன்றைக்கி எண்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 24,800 சம்திங்கில் ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் ஸ்லைட்லி மூவ் ஆகி 24,950 இதை மார்க் பண்ணிச்சு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா மார்க் ஆகி அதுலேருந்து அப்படியே அப் ட்ரெண்டு போச்சு. அப் ட்ரெண்டில் போய்ட்டு 25,550 மார்க் பண்ணிவிட்டு திரும்ப டவுன் ட்ரெண்டுக்கு வந்துச்சு. நாம் என்ன பண்ணியிருந்தோன்னா 24,950 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம். எதில் பார்த்திங்கன்னா 19.75 வயசுக்கு பை பண்ணியிருந்தோம். பை பண்ணதுலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி டவுன் ஆகிட்டே இருந்தது. டவுன் ஃபால் ஆகி திரும்ப அப் ட்ரெண்டு 1 ஹவருக்கு 1, அதாவது நம்ம வாங்கின ப்ரைஸுக்கே வந்துட்டு ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடுது. இதே மாதிரி ரொட்டீன். அதில் என்ன ஆச்சுன்னா, அந்த ட்ரேடு ஸ்லோலி டவுன் ஆயிடுச்சு. டவுன் ஃபாலுக்கே போச்சு. பட் ஆனால் நடுவில் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம வாங்கின ப்ரைஸை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப டவுன் போச்சு. இது மாதிரியே கண்டினியூவாக நடந்துகிட்டே இருந்தது. ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா இதோட மார்க்கெட் முடிய போகுது, ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி, அதனால் வந்து எல்லோரும் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன்ஃபால் 8 ரூபா வரைக்கும் போச்சு. 8 ரூபா வரைக்கும் போச்சு. என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு அப்பு எடுத்தது. ஒரு ரெண்டு அப்பு தான். அது பார்த்திங்கன்னா 146, அதாவது 22 ரூபாய், அதாவது 22 அந்த ரூபாயில் இருந்து அப் ட்ரெண்ட் எடுத்தது பாருங்கள். ஒரு செகண்டு தான். யாருமே இதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. இங்கே ஆரம்பிச்சுது. இப்போ பாருங்கள், இங்கே காட்டுறேன். 1 மினிட். இங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள். அது வரைக்கும் போயிருக்கு. அதாவது 8 ரூபாயிலேருந்து 146 ரூபா, 20 ரூபாயில் நான் மார்க் பண்ணியிருந்தேன். 20 ரூபாயில் வாங்கியிருந்தது. அப்படியே வந்து டவுன் ஃபால் வந்து அப்படியே அப் ட்ரெண்டு போச்சு பாருங்கள். 146 ரூபாய். இதை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இதை நான் கணக்கு பண்ணேன்னா இந்த ட்ரேடோட இன்றைக்கி எனக்கு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 3000 ரூபா. இந்த ஒரு ட்ரேடுக்கு மட்டும் எனக்கு பெனிஃபிட் இன்றைக்கி கிடச்சிருக்கும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அப்பிங் டைமில், அதாவது இந்த பீக் டைமில் நான் விண்டோவில் இல்லை. அந்த மினிட்டில் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மார்க் பண்ணதை என்னால் செல் பண்ண முடியல, எக்ஸிட் பண்ண முடியல. ஏன்னா நான் அந்த டைமில் விண்டோவில் இல்லாததுனால. விண்டோவில் இருந்தவங்க எல்லோரும் கண்டிப்பாக ஒரு 3000 அளவில் தங்களோட பெனிஃபிட்ஸ் இன்றைக்கி தங்களோட ஷேர்லேருந்து கெயின் பண்ணியிருப்பாங்க. 3000 இந்த ஒரே ஒரு ட்ரேடில். ஃபின் நிஃப்டி 24,950 கால் ஆப்ஷன் 22,164 ஹிமாலய டார்கெட். யாருமே இதை எதிர்பார்க்காத நடந்தது தான். பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் இது மாதிரி ட்ரேட்ஸ்
நமக்கு கிடைக்குதா இல்லை எப்படி அமையுதுன்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ட்ரேட் வேல்யூஸை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்ட்ராட்டஜியில் அப்ளை பண்ணி நாமளும் கெயின் அடையலாம். பார்த்துங்க, 8.20 8 ரூபாயிலேருந்து 146 ரூபா போயிருக்கு.